திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த மருதாடு கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியின் சிறப்புகள் என்னென்ன, மேலும் பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் இந்த திருவிழாவில் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா முன்னிட்டு அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மருதாடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் அக்னி வசந்த விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அக்னி வசந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் 15 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடக கலைஞர்கள் அர்ஜுனன் வேடமணிந்து 40 அடி பனைமரத்தின் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு கதை சொல்லி பின்னர் பாடல்களை பாடிக்கொண்டு பனைமரத்தின் மீது ஏறி மகாபாரதம் எப்படி நடைபெற்றது என்று தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இந்த சிறப்புமிக்க அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியை காண வந்தவாசி சுற்றியுள்ள 2000 கணக்கான மக்கள் சுற்றி நின்று தரிசனம் செய்தனர். மேலும் குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் தபசு மரத்தை சுற்றி வளம் வந்து தொட்டில் கட்டி சாமி தரிசனம் செய்து சென்றனர். மேலும் தபசு மரத்தில் ஏறி நடித்த அர்ஜுன் எழுச்சமை வீசும் போது கீழே இருந்த ஏராளமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி பக்தி பரசுடன் பழத்தை பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.